எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேற ரோட் சைடில் சாப்பிட்ற ஆள், நமக்கு இது கண்டிப்பாக செட் ஆகும். எனக்கு என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் தான் நமக்கு. அண்ட் அங்கே பிரியாணி வேற ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு பிளேட்டுக்கு பதிலாக 2 பிளேட் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணி டெல்லிக்கு ரிட்டர்ன் போகும்போது வைஃபோட தான் போகணுங்கிற ஒரு முடிவோட வந்தேன். கடை பாவிகளா ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நான் 5:10 நினைச்சிட்டு இருக்கேன். டைம் எங்க 4:10 ட்ரெயின். ஐயோ 5 நிமிஷம் தான் இருக்கு. எப்பயுமே என் கூட டிராவல் பண்றப்ப என்ன நடக்கும் அதை பார்க்க விரும்புறீங்க? பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு வந்து நான் ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி வந்து நடந்த சம்பவம் வந்து உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா? அது என்னால் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ சொல்ல முடியல. ஏன்னா வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் நாய்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இப்போ ரிவீல் பண்ண போகிறேன் உங்ககிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ நான் வந்து அப்படி ஓடி வந்துட்டு இருந்தப்போ என்ன ஆச்சுன்னா, நான் ஒருத்தர் மேலே வந்து அவசரம் ஓடி போகும்போது அவர் மேலே விழுந்துட்டேன் தடுமாறி. அப்புறம் என்னாச்சுன்னா அவரும் விழுந்து நானும் விழுந்து ஐயோ, அதுக்கப்புறம் என் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ், அண்டர் ஆர்ம்ஸில். அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி ட்ரெயினில் ஏறி உட்காந்தா அங்கே வந்து எனக்கு இன்னொரு ஆப்பு காத்துட்டு இருந்துச்சு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி எப்போயும் ட்ராவல் பண்ணுறப்போ ஆண்டி அங்கிள்ஸ் தான் என் பக்கத்தில் உட்காருவாங்க. ஆனால் இந்த வாட்டி அதுக்கு நேர்மாறாக என்ன நடந்திருக்குன்னா, பாட்டி உட்கார. ஆமாம், இதுதான் என் கூட நடந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது நியாயமா? கடவுளுக்கே அடுக்குமா இது? ஏன் கடவுளை எப்படி பண்ணுற நீ என் கூட? சரி, அந்த சோகத்தை பற்றி பேசி இனி பிரயோஜனம் இல்லை. ஸோ இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, என் பின்னாடியில் பாருங்கள். என் பின்னாடி பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியுதா? நான் ரொம்ப தூரமாக இருக்கேன். ஏன்னா வந்து இங்கே பஸ்ஸஸ் அங்கங்கே போய்கிட்டு இருக்கு, நம்ம மேலே ஏற்றிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து ஒரு சைடில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்கிற தருணம் வந்துருச்சு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சரியா, கொஞ்சம் வாய் கொளரும், மன்னிச்சிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அண்ணி ஊருக்கு போக போகிறேன். சரியா, நம்ம கேமராமேனோட அப்பா ஊர். ஸோ அங்கே தான் நான் இப்போ போக போகிறேன். அவங்க ஊர் பேர் வந்து பரமங்குறிச்சி. ஸோ இப்போ பரமங்குறிச்சிக்கு நான் இங்கேருந்து பஸ் ஏறி போக போகிறேன். திருச்செந்தூர்லேருந்து பரமங்குறிச்சி போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் மச்சானோட ஊருக்கு போக போகிறேன். எங்கள் மச்சானோட ஊர் பேர் வந்து நம்ம ஜிபி முத்து இருக்கார்ல, நம்ம தலைவர், செத்த பயல. இல்லை ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். அவரோட ஊர் தான் எங்கள் மச்சானோட ஊர். ஸோ மச்சானோட ஊருக்கு நான் எதுக்கு போகிறேங்கிறத கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டீ வாங்கியிருக்கேன். ஆமா, காப்பி எந்த பால்ல போடுற? எருமை பால்லையா 10 பால்லையா? எருமை பால்ல தான். ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போடுறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? காலையில வந்து நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல டீ குடிக்கிறது வந்து வேற லெவல் ஃபீலிங். அமிர்த மாதிரி இருக்கு. இது ப்ரூடா. சூப்பராக இருக்கு, வேற லெவல். எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து இது வரைக்கும் டெல்லியில் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நம்ம ஊருக்கு வந்து நம்ம மக்கள் முன்னாடி எடுக்கும்போது கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, போக போக கற்றுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறிட்டு நான் உங்களுக்கு வந்து என்ன பஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து அந்த கடையில் டீ குடித்ததுக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா அந்த பிரதர் வந்து எனக்கு புது சப்ஸ்கிரைபராக கிடச்சிருக்காரு. அம்மா உன் மகன் போட்டி மேல போட்டியா ஜெயிச்சு கப்பு மேல கப்பா வாங்கிட்டு வந்திருக்கான். எதுக்கு? இதுக்கு தாண்டா என்னமா நான் சாகரத்துக்குள்ள ஒரு தடவையாவது நீ ஜெயிக்கிறத நான் பார்க்கணும், அவ்வளவுதான். அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காதா? ஸோ நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இப்படி சில வீடியோஸில் வந்து ஹிந்தியும் தமிழும் கலந்துருக்கும். ஸோ எனக்காக தயவு செஞ்சு பாருங்கள், உங்கள் ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்ல மறந்தேன்? ஆமாம், ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையா, அப்படி ட்ரெயினுக்காக அவசர அவசரமாக ஓடி வந்தேன்னு. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? காலையிலேருந்து பட்னியாக இருந்தேன்னா, ஸோ நான் வந்து அங்கே ரோட் சைட் கடையில் பிரியாணி சாப்பிட போனேன். பின்னாடி பஸ் வரதை ஏற்றி விட்டுருவாங்களோ. ஸோ பிரியாணி சாப்பிட போயிருந்தேன். ஸோ பிரியாணி வேறு டேஸ்ட்டாக இருந்துச்சா. ஸோ நான் ஒரு பிளேட்டுக்கு பதிலாக 2 பிளேட்டாக சாப்பிட்டேன். நான் டைமே கவனிக்கல. அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் இந்த அந்த ட்ரெயினை நான் ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு நான் ட்ரெயின் டைமிங் வந்து நான் கவனிக்கலை. நானும் நினச்சேன் சரி 5:10 தான் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே பார்த்தா 4:10க்கு ட்ரெயின் டைமிங் இருந்துருக்குது. ஐயோ, 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் கூட இல்லை, 2 நிமிஷம் தான். ஓடி போனதுக்கப்புறம் தான் கதை நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட ஆல்ரெடி. ஐயோ, இந்த மாதிரி இனி வந்து நான் கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டேன். ஜோக்கர் மாதிரி தெரியல, ஒரு ஃபட்டி இன்சிடெண்ட்டாக என் கூட நடக்குது. பாட்டி உட்காடுறாங்க, ட்ரெயினுக்கு அடித்து பிடிச்சி ஓடி ஏறுறேன். இன்னும் என்னெல்லாம் காத்துட்ருக்கோ தெரியல. இப்போ நான் வந்து பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பஸ் ஏறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். சரியாக தூங்கலை, பார்த்தீங்களா எப்படி கண்ணெல்லாம் வீங்கி போய் கிடக்குன்னு. அப்பா இங்கேயாச்சும் எனக்கு ஏதாச்சும் பொண்ணு செட் ஆகுமான்னு பார்ப்போமா? டோவின் ப்ரோ, நீ வேற சொல்லியிருக்க வரும்போது சிங்கிளாக வரக்கூடாது, கப்பலாக தான் வரணும்னு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ப்ரோ, சரியா? எனக்காக நீ எப்பயுமே வந்து ரொம்ப நல்ல பையன். ஐயோ நீனா, இவனை போய் அப்படி சொல்ற? இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற நீனா? STR fan மிஸ்டர் கோவிந்த் ப்ரோ எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பான், ப்ரோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ண ப்ரோ, சீக்கிரமாக கல்யாணம் பண்ண ப்ரோ அப்படின்னு. உன்னோட ப்ரேயர் வந்து எனக்காக பலிக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ப்ரோ. ஊர்லேருந்து டெல்லிக்கு வரும்போது கண்டிப்பாக சொல்ல முடியாது, பட் ஐ ஹோப் ஸோ கிடச்சிரும்னு நம்புகிறேன். பார்ப்போம். ரொம்ப பேசிகிட்டு இருக்கல, சரி ஓகே, நான் பஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நிறையா வாட்டி சொல்லிட்டேன்ல, பரவாயில்ல, உங்கள் வீட்டு பையனை நினச்சி மன்னிச்சுக்கோங்க. பஸ்குள்ள ஏறலாமா? வண்டி 5 செகண்ட் கூட நிக்காது, வந்து ஏறவேல ஏறிக்க. இது சச்சின் டெண்டுல்கர் ஆடுறே. ஏறு 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 பரிசு ஏறு ஏறு ஏறிக்க. ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். எப்பயும் போல் நமக்கு விண்டோ சீட் தான். ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ பரமக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கிட்டேன். பஸ்ஸில் இருந்து பின்னாடி பாருங்கள். இப்போ நம்ம கேமராமேனும் எங்கள் அண்ணனும் வந்து வராங்க. அவங்க வந்து என்னை ரிசீவ் பண்ண வராங்க. இப்போ அவங்க கூட நான் வந்து பைக்கில் கிளம்பி வீட்டுக்கு போவேன். அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு
பேக் கேமரா ஆன் பண்ணி இந்த பஸ் ஸ்டாண்டோட வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். முத்து டீ ஸ்டால். நல்லா இருக்கா பஸ் ஸ்டாண்ட்? மார்க்கெட் ஏரியா இது. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அண்ணியோட வீடு இது. உள்ள என்டர் ஆன கிராமத்து வாசனை அடிக்கா. இப்போ தான் புதுசாக வீடு கட்டியிருக்காங்க. எங்கள் அண்ணியோட வீடு இது. இது பழைய ரூம், ஓடு போட்ட வீடு. ஜட்டி. அது ஸ்டோர் ரூம், மளிகை சாமான்லாம் வச்சுக்கிறது. இது பூஜா ரூம், சாமி கும்பிடுறது. சமைக்கலாம், சாப்பிடலாம், வறுக்கலாம், பொரிக்கலாம், அவிக்கலாம். சமத்துடி. அது பெட்ரூம். படுக்கலாம், உறங்கலாம், தூங்கலாம். இது பின்னாடி இடம், பேக் சைட். தென்னை மரம்லாம் இருக்குங்க. தென்னை மரமா? ஆமாம், தென்னை மரமும் இருக்குது, வாழை மரமும் இருக்குது. தொட்டி இருக்குது குளிக்கிறதுக்கு. அங்கே வாஷ்ரூம் இருக்குது. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வேறு லெவல் ஃபீலிங் தான். எங்கள் மைனியோட வீடு பாருங்க. மைனி அப்போ என்ன ஊர்லேயா செட்டில்? அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு வீடெல்லாம் சூப்பராக கட்டியிருக்கீங்க. ஆமாம், நல்லா கட்டியிருக்காங்க. நல்ல வீதியாகவும் இருக்குல்ல. அம்மா பாத்ரூம் போயிருப்பா அவ்வளோ. இது யாருக்கு தோசை? எனக்கா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது அண்ணா வந்து டக்குன்னு வந்துட்டார். டக்குன்னு வந்துட்டு தம்பி வா, சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றி என்னை கூப்பிட்டு வந்துட்டார். அதனால் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல வீடியோவில். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல. மகன் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், என்னை பார்க்கணுங்கிற கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு போல் இருக்குது. ஐ மீன் அந்த க்யூரியாசிட்டியே இல்லை. ஸோ பரவாயில்ல. இப்போ என்ன அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எல்லாரையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே, அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் எல்லாமே நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுவேன். அண்ட் வரப்போகிற வீடியோஸில் வந்து அதிகமாக நான் எங்கள் ஊர் ஸ்லாங்கில் தான் பேச போகிறேன். ஏன்னா எங்கள் ஊர் ஆட்கள்கிட்ட பேசும்போது எங்கள் ஊர் ஸ்லாங் தானாக வந்துடும். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னோடய ஸ்லாங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கேன். நேற்றுலேருந்து ட்ராவல் பண்ணி போதும்டா சாமி. ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கேப் புக் பண்ணி ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டில் இறங்கி அகெயின் வந்து ஊபர் புக் பண்ணி ஊபர் ஆட்டோ புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அகெயின் ட்ரெயின் ஏறி அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் ட்ரெயின்லேருந்து இறங்கி இப்போ அகெயின் பஸ் பிடிச்சி வரேன். பார்த்துக்கோங்க, கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறேன். என்னால் சுத்தமாக முடியலை. என் ஃபேஸ் வந்து நான் அப்பப்போ வாஷ் பண்ணிட்டு தான் பேசிகிட்ருக்கேன். அதனால தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. பட் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். இந்த எங்கள் ஆத்தா வந்துருச்சு. எங்கே போனிய? இல்லை, ஆனந்த் வீட்டுக்கு. ஆனந்த் வீட்டுக்கா? சொந்தக்கார வீட்டுக்கு. சொன்னாங்க. சரி, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். அம்மா முன்னாடி இருந்ததுக்கு பரவாயில்லையா? இப்போ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நிர்மலாட்ட இருக்காங்களா? அப்போ நிர்மலா தங்கச்சி நல்லா பார்த்துக்கிற போல இருக்கு. என்ன
சரி அவரை இருக்க போய் தான் பழைய மாதிரி வந்திருக்கேன். என் பேத்தி இருக்கலாம். அவ்வளோதான் பார்க்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நான் கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். ஆ சரி. இந்த மீனோட பேர் யாருக்கு தான் தெரியும்? இங்கே உள்ள ஆட்களுக்கே இந்த மீன் பேர் தெரியலன்னா நான் டெல்லியில் இருக்கிறவன் எனக்கு எப்படி தெரியும் இந்த மீனோட பேரெல்லாம்? ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, உடங்குடி. சரி இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். சரி இப்போ அங்கே நான் எதுக்காக போகிறேன்னா